Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு சந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருந்ததுன்னு, எப்படி அவர் உங்களை அணுகுனாரு, எப்படி சந்திப்பானது எப்படி இருந்தது? யாருமே அவர்கிட்ட பேசணும்னு பேச்சு வரல. அவரை பார்த்த உடனே அவர் உள்ள வரும்போதே ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி எப்போ போல் நார்மலாக இல்லாமல் துக்க உணர்வு தான். அதில் ஒரு சிலர்லாம் ரொம்ப எமோஷனாக அழுதுட்டாங்க. அவரை பக்கத்தில் நெருங்க அதை பார்த்துட்டு அவரும் அழுதுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நின்ட்டார். அழுதுட்டு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கும் உடஞ்சி அழுதாருங்களா? எல்லாரையும் பார்த்தேன். அதுலேயும் ஒருத்தர் எல்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது இவருக்கு நம்ம தொடர்ச்சியா பேசுறோம்ல, இந்த 41 பேரோட ஆன்மாவும் அவர் கூட இருக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குன்னா அது அவங்களோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அதை நீங்க முழுமையா இப்ப ஏத்துக்கிறீங்க? கண்டிப்பா பிரதர், இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கு கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் இருக்கும். வீட்டுல அம்மா இல்லாத குறை எப்படி இருக்கு? அதுல இருந்து வெளியே மீண்டுட்டீங்களா? வெளியில வரும்போது ஒன்றும் தெரியாது பிரதர். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வீட்டுல யாரும் இல்லைன்னா எப்படி இருக்கும். சரி, இந்த தருணத்துல நீங்க முதல்வர் விஜய்க்கு, அதாவது உங்க அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சார் எங்களெல்லாம் பார்த்துட்டு அழுதாரு. மீள முடியாத விஷயம் தான் பிரதர். நம்ம ரொம்ப பவர்ல இருக்க ஒரு மனுஷன். ஆனந்த் சிவனையில் அண்ணனுக்கும் ஒரு பெரிய வணக்கம். கரூர் துயர சம்பவம் இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒன்றா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில முதல்வர் அவர்கள் குடும்பத்தாரை சந்திச்சு அவங்களுக்கு அரசாணை வழங்கியிருக்காரு. அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் பிரதர். அண்ணே, அம்மாவோட இழப்பு அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட மனதெல்லாமே இங்கேதான் இருக்கு அப்படின்றது நிறைய பகிர்ந்திருக்காரு. இன்றைக்கு அரசாணை வழங்கியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க இந்த விஷயமானது? நான் இதை எதிர்பார்க்கல, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா. ஓகே, முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இன்னைக்கு சந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான ஒரு புரிதல் இருந்ததுன்னு, எப்படி அவர் உங்களை அணுகுனாரு, எப்படி சந்திப்பானது எப்படி இருந்தது? யாருமே அவர்கிட்ட பேசணும்னு பேச்சு வரல. அவரை பார்த்த உடனே அவர் உள்ள வரும்போதே ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி சைலண்டாக தான் வந்தார். அவர் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு துக்க உணர்வு தான் வந்தது. எப்போ போல் நார்மலாக இல்லாமல் துக்க உணர்வு தான். அதில் ஒரு சிலர்லாம் ரொம்ப எமோஷனாக அழுதுட்டாங்க. அவரை பக்கத்தில் நெருங்க அதை பார்த்துட்டு அவரும் அழுதுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நின்ட்டார். அழுதுட்டு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கும் உடஞ்சி அழுதாருங்களா? எல்லாரையும் பார்த்தேன். அதுலேயும் ஒருத்தர் எல்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது இவர் அழுதுட்டு ஒரு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை பிரதர், அவர் அதிகம் பேசல. யார்ட்டையும் அதிகம் பேசல. இப்போ நம்ம வந்தவங்களுமே அதிகம் பேசல. அரசாணை கொடுத்தாரு, வாங்கணும், நன்றி சொன்னோம், அவ்வளோ எல்லா அவ்வளோதான். தேர்தலுக்கு முன் அந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்க அவர் சந்திச்சிருப்பீங்க. ஆமாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் அவர்கிட்ட தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை பிரதர், அவர் எப்போ போல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்போ போல தான் இருக்காரு. நம்ம தொடர்ச்சியா பேசுறோம்ல, இந்த 41 பேரோட ஆன்மாவும் அவர் கூட இருக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குன்னா அது அவங்களோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அதை நீங்க முழுமையா இப்ப ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா பிரதர், இருக்கும். ஆசீர்வாதம் இருக்கு கண்டிப்பா இருக்கு, இல்லாமலாம் இல்லை. இன்னைக்கும் கரூருக்கு வரக்கூடாது, குறிப்பா இந்த அரசாணை வழங்கக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம்? பார்த்தேன் பிரதர். அங்க அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம அது விமர்சனம் பண்ணக்கூடாது. என்ன சொல்றது, நம்மளும் கொஞ்சம் சட்டத்தை மதிச்சுதான் ஆகணும் இல்லையா? அவங்க உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க, நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் அவனு சரி பண்ணிக்கிட்டோம். அது சார் இருக்காரு பார்த்துட்டு. சரி, நம்மளுக்கு எந்த மாதிரியான அரசாணை வழங்கியிருக்காங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எந்த மாதிரியான விஷயங்கள்? எனக்கு வந்து இப்போ இந்த கலெக்டர் ஆஃபீஸ்ல நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. ஓகே, பாதுகாப்புன்ற மாதிரி. இதை பத்தின டீட்டெயில் எல்லாம் முன்னாடி வாங்கிட்டாங்களா? உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கினாங்களா? சர்டிபிகேட், ப்ரூஃப் இதெல்லாம் முன்னே ஒரு போன வாரம் தான் வாங்கினாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. ஓகே, முழு டீட்டெயில் வந்து எனக்கு திங்கட்கிழமை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. முழு விவரம் என்னன்றதை திங்கட்கிழமை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, தாவேகா சார்பாக உங்களுக்கு கூட இருக்காங்களா? ஏதாவது ஒண்ணுனாலும் என்ன ஏது அப்படின்னு பாத்துக்கிறாங்களா? குறிப்பா அந்த மாதம் 5000 ரூபாய் அப்படின்றது இன்னும் வந்துகிட்டு தான் இருக்கா உங்களுக்கு? வருது பிரதர், எனக்கு அதான் மாசத்துல முதல் வாரத்திலேயே அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. அதுக்கான வச்சா 4, 5 அந்த தேதிக்குள்ள. ஓகே, நம்மளுக்கு ஏதாவது வேணுன்ற பட்சத்தில் அவங்களோட ஈஸியா அணுக முடியுதா? அவங்கள தாவேகா சார்ந்தவங்களை நீங்க அணுக முடியுதா?
இருக்காங்க 2 பேர் இருக்காங்களே. ஏற்கனவே சந்தோஷ்னு ஒரு தம்பி சொல்லியிருந்தேன். ஏதாவது நான் இதுவரை கூப்பிட்டது இல்லை, அந்த தம்பி வேணா கூப்பிடுவாரு, ஆனா கான்டாக்ட்ல இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இன்னைக்கு இது வழங்குறாங்க அப்படின்றது முன்கூட்டியே சொன்னாங்களாண்ணே? இல்ல பிரதர், 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஓகே. முதல்வர் வந்து அவர் கையால் வழங்குறதுமே சொன்னாங்களா? அது முழுசா அதெல்லாம் முழு டீட்டெயிலாம் சொல்லல. ஓகே. காலையில வந்துருங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். முழு விவரம்லாம் அதை சொல்லல. தாவேக்கா ஆட்சி நம்ம அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் சந்திச்சனால நான் கேட்கறேன், 50 நாட்களை கடந்திருக்கு, எப்படி செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்களோட உழைப்புகள், உங்களோட ஆதரவு, இது எல்லாமே எப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த 50 நாட்கள் ஆட்சி ஆனது எப்படி இருக்கு தாவேக்காவோட ஆட்சி? அவங்க எல்லாமே பொறுப்புணர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே விருப்பப்பட்டு தான் வந்திருக்கோம். புது கட்சி, புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்க. பொறுப்புணர்ந்து கடமை செய்யணுன்ற அந்த நோக்கத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. அதான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புது அமைச்சர்கள், சிஎம்மோட புது ஸ்வாக், சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர், ஏன்னா இப்போ ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தவங்களாம் அசம்பிளி பாக்குறாங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின தாவேக்காவை பார்க்கும் பொழுது அந்த செயல்பாடுகள் பொறுத்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? மாற்றம் வந்துருச்சு. அதான் சொல்லல, இப்ப சட்டசபையில் நடக்கிறதுலாம் லைவா பார்க்கணும்னா சாரி ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சாரு. சொன்ன மாதிரி ஐபிஎல் பார்த்தவங்கலாம் இப்ப சட்டசபையில் என்ன நடக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் தான், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நம்மளும் கொஞ்சம் சில விஷயங்களை ஏத்துக்கணும், சில விஷயங்களை தவிர்க்கணும். ஓகே. கரூர் ஆனது இப்போ இங்க மதியழகன் அவர் இருந்தாங்க, விஜயபாஸ்கர் அவர்களும் அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. சோ பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு? இன்னும் கொஞ்சம் பலம் கூடி இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. கரூர்ல இனி தாவேக்காவோட ஆட்சி அதாவது கோட்டையாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இன்னும் செயல்பாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க? நமக்கு முழுசா அரசியல் தெரியல பிரதர். இருந்தாலும் அவங்க கொஞ்சம் துரிதமா ஒரு துறையிலயும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறாரு. பண்ணட்டும். ஓகே. வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். சிஎம் இதெல்லாம் மறந்துடுவாருப்பா, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்கள் முன் வச்சாங்கல்ல. அதெல்லாம் உடைச்சிட்டார்ல. அப்படிலாம் இல்லை. ஏன்னா என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அரசாங்க சார்ந்த ஒரு விஷயம் பண்றதுல அது என்னோட உரிமை அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது அவர் பர்சனல், நம்மளெல்லாம் பர்சனலா தானே அவர் பாக்குறாரு. பொதுவா மக்களா இருந்தாலும் இந்த 40 இவங்களை வந்து அவர் பர்சனலா வச்சிருக்காரு. ஓகே. பர்சனலா தான் நினைச்சு வச்சிருக்காரு. சரி. இப்ப வீட்டுல அம்மா இல்லாத குறை எப்படி இருக்கு? அதுல இருந்து வெளியே மீண்டுட்டீங்களா? எப்படி வாழ்க்கையானது எப்படி போய்கிட்டு இருக்கு? வெளியில வரும்போது ஒன்றும் தெரியாது பிரதர். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் வீட்டுல யாரும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா அம்மா ஏதாவது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு டீயாவது போட்டு கொடுப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம திட்டுறதுக்காவது ஒரு ஜீவன் இருந்தது. வீடு கொஞ்சம் வெறுமையா இருக்கும்போது கொஞ்சம் சங்கடம், அவ்வளவுதான். வேற எல்லா வேலையும் நம்ம தான் பாத்துக்கணும். ஓகே. சில நேரம் அம்மா ஞாபகம், அவ்வளவுதான். மூத்த பையனா உங்களுக்கு இந்த அரசாணையை வழங்கியிருக்காங்க. பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுல ஒருத்தர் ஒரு அண்ணனா இருந்து ஒரு வழிகாட்டியா நம்மளை கொண்டு போறாருன்றது உங்களுக்கு அந்த இது இருக்க நம்பிக்கையோட நினைச்சேன். நான் காலையில ரெடி ஆயிட்டு அம்மாவுக்கு விளக்கேத்திட்டு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அம்மாவே நினைச்சேன், என்னடா எங்கேயோ இருந்த மனுஷன் மூலமா நமக்கு இப்படி ஒரு ஜாப் கிடைக்குது, அதெல்லாம் நினைச்சேன். ப்ரே பண்ணிட்டு அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தேன் நான். இப்போ இந்த வேலையின் மூலமா அம்மா உங்க கூடயே இருக்கிற மாதிரி உணர்றீங்களா? டெய்லியும் வேலைக்கு வரும் பொழுது இருப்பாங்க. அம்மா எங்க போறோம், எங்க கூட இருக்கலாம், இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. எல்லாம் எங்கேயும் போல ப்ரோ, எல்லாம் ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற பட்சத்திலையும் நீங்க முதல்வர்கிட்ட என்ன பேசணும்னு நினைச்சிருப்பீங்க? ஒருவேளை இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன், ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதை பத்தி பகிர்ந்திருப்பேன் அப்படின்னா என்ன விஷயங்கள் பேசியிருப்பேன்? பகிர்ந்திருப்பேன்னா இந்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கலாம். சார் எங்களுக்காக நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. காலையிலேயே தோணுச்சு. ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை சொல்லணும் அப்படின்ட்டு ஞாபகத்துல வச்சிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன். செக்யூரிட்டி வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்ட்டாங்க. நான் வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். எந்த மாதிரி கிஃப்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கும் ஒரு விமர்சனம் வரும். வேண்டாம், முக்கியமான கிஃப்ட் தான், ஆனா அதுக்கும் விமர்சனம் வரும். சரி, அந்த கிஃப்ட் ஸ்பெஷலா நீங்க சிஎம் அவர் கையிலேயே கொடுக்கணும்னு விரும்புறேன். ஆமா, அப்ப செக்யூரிட்டி ஆபீசர் தான் இல்ல சார் அதுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க, ஒரு சின்ன சங்கடம். சரி, வீட்டுல கொண்டு டீ ஸ்டாண்ட்ல தான் வைக்கணும். சரி, இந்த தருணத்துல நீங்க முதல்வர் விஜய்க்கு, அதாவது உங்க அண்ணனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சார் எங்களெல்லாம் பார்த்துட்டு அழுதாரு. மீள முடியாத விஷயம் தான் பிரதர். நம்ம ரொம்ப பவர்ல இருக்க ஒரு மனுஷன் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், அவர் கடமை அவர் செய்யட்டும். மக்களாகிய நாம அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு என்ன முடிவு, நம் முறைப்படி எப்ப என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், அவ்வளவுதான். அது கேரண்டி. சிறப்பு. மக்கள் சந்திப்பு கூட்டம் இப்பயும் நடந்திருக்கு. எப்படி நடக்கணும்னு ஒரு முன்மாதிரியா நடந்திருக்கு. இன்னைக்கு கூட 5000 பேர் கொண்ட ஒரு அரங்கத்துல, அதாவது ஒரு கிரவுண்ட்ல மீட் பண்ணிருக்காரு. இப்படி இருந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமா? இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சாரே சொன்னாரு. பெரம்பலூர்ல
அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் அரியலூர்ல போகும்போது அங்க இருந்த ஒரு ஹையர் ஆபீசர் வந்து கிரௌட் அதிகமா இருக்கு சார் அப்படின்ற சொன்னாங்க. அந்த மாதிரி இங்க யாராவது சொல்லியிருந்தா நான் இப்ப நடந்திருக்காது, நான் முழுசா நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்ன சொன்னது கரெக்டு தான். அங்க பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணியிருந்திருக்கலாம், கேன்சல் பண்ணியிருந்தா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு விமர்சனங்களை தாண்டி எல்லாம் இந்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது? அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இவர் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, செயல்பாடுகள் பார்க்கும் பொழுது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஆமா. இந்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தமிழக வெற்றி கழக மாநாடு மட்டும் இல்லை, மற்ற எந்த கட்சியும் கூட்டம் போடணும், மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாலும் கண்டிப்பா சார் கொடுப்பார். சிறப்பு. ரொம்ப நன்றிண்ணே, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. நன்றி. நீங்க சொன்னதுதான், இன்னும் அந்த நிகழ்வு நம்ம மனசை விட்டு அழியினாலும் ஒரு அண்ணனா தம்பியா கூடவே இருக்காரு அப்படின்றத இதன் மூலியமா அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி.